அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 10:33-34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சமாரியர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் இருந்தது. வடக்கு ராஜ்யம் தான் இஸ்ரவேல் ராஜ்யம், தலைநகர் சமாரியா. அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால கிமு 722 அசீரியர்கள் வந்து சிறைபிடித்து கொண்டு போனார்கள். கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அதிகமாக சிறைபிடித்து கொண்டு போனார்களாம். அந்த ராஜ்யம் அடிந்தே போயிற்று. அந்த இடத்துல பல ஜாதி ஜனங்கள் குடியேற்றப்பட்டார்கள். அப்படி குடியேறின இந்த பல ஜாதி ஜனங்கள், அதாவது புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் திருமணம் செய்து கலப்பு இனம் ஒன்று உருவாயிற்று. அந்த கலப்பு இனத்துக்கு பேர் தான் சமாரியர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து கூட இவர்களுக்கு தனி ஆலயம் இருந்திருக்கிறது. ஆக தனி ஆசாரில் இருந்திருக்கிறார்கள். யோவான் 4:20 அது குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சமாரியரை இஸ்ரவேலர்கள் வெறுத்தார்கள். ஆனா இந்த சமாரியன் பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஓமையில அந்த லேவியனை போல இந்த சமாரியன் சாக்கு போக்கு சொல்லி கண்டு பக்கமாய் விலகி போகவில்லை. இந்த சமாரியன் இருதயம் பாதிக்கப்பட்ட காயம்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனிதன் மேல் பற்றுதலாகி அவன் மனதுருகினான். மட்டுமல்ல, இந்த காயம்பட்ட மனிதனை ஆசாரியன் விட்டுவிட்டான், லேவியன் விட்டுவிட்டான். அப்படின்னா மதம் இவனை கைவிட்டு விட்டது, மார்க்கம் கைவிட்டு விட்டது. அப்படி கைவிடப்பட்ட நேரத்திலே தான் நான் இருக்கிறேன் மகன் கைதூக்கி நிறுத்தினார் ஐயா. ஆகவே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கத்த சொல்ல, ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்க மார்க்கங்கள் கைவிடப்பட்ட, மனிதர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்க எல்லாவற்றையும் இழந்து இந்த மனிதனை போல குற்றுயிரா கிடக்கலாம். ஐயோ நான் ஏன் வாழணும், வாழ்வா சாவாங்க நிலைமை இருக்கலாம். பயப்படாதீங்க, நல்ல சமாரியன் இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆதரிக்கிற தூக்கி எடுக்கிற நல்ல சமாரியன் இயேசு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷன் கைவிட்டிருக்கலாம், மார்க்கம் ஆக நீ நம்பின மதம் கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். இப்பவே உங்களை தூக்கி எடு. கர்த்தர் வல்லவர். பாவி கட்சி கிறிஸ்து உலகத்துக்கு வந்தா எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அநேகரை மீட்கும் பொருளாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களை கண்டும் காணாமல் போக மாட்டா. இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.